ஹே ஆல் இண்டஸ்வால்லேருந்து காஸ்டைன் தவா அண்ட் ஃப்ரை பேன் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை எப்படி சீசனிங் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து நீங்கள் வச்சுருக்க வாங்கியிருக்க அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு நல்லா சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு காட்டன் டவல் வச்சு நல்லா வைப் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதை அடுப்பு பற்ற வச்சுட்டு நீங்கள் வந்து வெஜிடபிள் பீல் பண்ண ஸ்கின்னோ இல்லாட்டி வந்து வெங்காயத்தோலோ இல்லாட்டி வந்து ஆனியனோ வந்து நல்லா போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வணக்கி அது கோல்டன் ப்ரௌன் ஆகி அது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து அதில் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா அழகாக சூப்பராக கிறிஸ்பியாக வரும். ஸோ இது வந்து 100% நேச்சுரல் அண்ட் டாக்ஸிக் ஃப்ரீ ஃபுட்டுமே வந்து ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ ஃபுட்டில் வந்து அயன் கண்டென்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். இது நேச்சுரல் நான்ஸ்டிக் அப்படிங்கிறனால வந்து தோசைகளில் ஒட்டவே ஒட்டாது, அவ்வளோ சூப்பராக. ஹே ஆல் இண்டஸ் வேலியிலிருந்து தோசை தவா அண்ட் வந்து ஃப்ரை பேன் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை எப்படி சீசனிங் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சுங்க. தோசை தவாமே வந்து அவ்வளோ நல்ல வெயிட்டாக இருக்குது. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க அந்த தோசை தவா அண்ட் ஃப்ரை பேன் இதை வந்து நல்லா சோப் ஆயில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு எந்த டஸ்ட் அந்த அயன் பார்ட்டிக்கல் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் வந்து காட்டன் டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. எந்த ஈரப்பதமே இல்லாமல் தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா அடுப்பத்தை வச்சு தோசை தவாலையும் அந்த ஃப்ரை பண்ணி அடுப்பில் வச்சுட்டு ஆயில் நல்லா எல்லா பக்கமே வந்து ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டு வெஜிடபிள்